ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான நாள். நம்மளோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆல்ரெடி நம்ம வந்து கார்லாம் வந்து தேடியாச்சு. இன்றைக்கி வந்து அதில் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கார் மாடலை வந்து இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கே வந்து கொண்டு வராங்க. அங்கே வந்துடுச்சு. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். மோத்தி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறாங்க. இதோட டீட்டெயில்ஸ், நாங்கள் ஏன் இந்த மாடலில் ஃபைனலைஸ் பண்ணுறோம், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தேங்க்யூ, நிறையா பேர் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் சஜஷன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்தாச்சு, எங்கள் கார் டீலரும் வந்துட்டார். அவர் வந்து டொயோட்டாலேருந்து அவர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ட்ரஸ்டடான பிராண்ட் டொயோட்டாலேருந்து வந்திருக்காரு. லெக்ஸஸை கொண்டு வந்திருக்கிறாரு. நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போக போக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் தான் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு, நம்ம ஆக்சுவலாக கலர், சீட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து மாற்றிடுவோம். நம்பர் எல்லாமே வந்து மாறப்போகுது. பட் இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் எப்படி இருக்குது, டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு வந்து இப்போ பார்க்க போகிறோம். தாங்க ஒரு நிமிஷம் பின்னாடி தள்ள. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளுங்கிறனால அவங்க டொயோட்டாலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. டொயோட்டாலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. மோத்தி, ஆத்விக், யூ கம் டு மீ. Okay, thank you. Bye. சாமியை கும்பிட்டுட்டு வண்டி எடு. Before we go, I noticed there's two buttons at the back which you can recline the chair from the driver side, which is inside here. So when you press, both of the chair at the back will actually flip black. Oh, okay. So I mean, it's a convenient gadget. Oh, here, yeah. No, it's I think somewhere here. There are two buttons, which is left and right. For these two. For the back seat to recline. Oh, I don't know the routes here. You tell me அத்வை which route to கம்ஃபர்டபுளாக take. இருக்கா? சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த சீட்டை பின்னாடி தள்ளலாம். I've taken the parking brakes. That's it, right? Okay. Let's keep these. எஸ், மெதுவாக விட்டு. You can do the end, do a U-turn, come back. இது வந்து ஆட்டோ கியருங்க. மோத்தி ஆக்சுவலாக இந்தியாவில் ஆட்டோ கியர் ஓட்டியிருக்காரு. நான் வந்து ஓட்டினதே கிடையாது. Auto gear is the fastest one in the car. I actually know that it's the fastest one. Auto gear is when you pull it, it's automatically, the car automatically goes. யா, Bro, what? That's இண்டிகேஷன் வருது பாரு. கார் சத்தமே இல்லாம. ஏய், நம்ம வீட்டுக்கு பாய் பாய். She's a YouTuber. YouTuber. So are you familiar with this area? Only this until here. Yeah, you So just drive. which is the best way to go? Okay. Then we just drive through. must be Batuki. பத்து கேஸ்க்கு அந்த வழியாக போகலாம் போல. So it feels very smooth. Is it a cave? You know the Chennai, the beach, right? In the beach, after the beach there'll be full water. We came in the plane, we saw the water, right? Is that the Indian Ocean? ஸோ ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்போங்க. நல்லா ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக ஆத்விக்கோட ஸ்கூலுக்கு இந்த வழியில் தான் வந்து போவோம். ஸோ அந்த ரூட்லேயே வந்து நாங்கள் போனோம். அன்றைக்கி அவங்க மார்னிங் ஒரு 11:30க்கு எடுத்துகிட்டு வந்தனால டிராஃபிக் பெருசாக இல்லை, ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கார் போகிறதே தெரியல, அப்படியே வெண்ணெய் மாதிரி போகுதுன்னு மோத்தி வந்து சொன்னார். ஸோ நல்லபடியாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு திருப்பி அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டோம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு கார் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வைங்களேன். நமக்கு வந்து காரை வெளியே இருந்து பார்த்தா டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேங்க, மைக் இல்லாதனால கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கும். நான் பண்ண மிஸ்டேக்கு, மைக்கை வந்து கண்டுபிடிச்சாங்க. மைக்கு இந்தியாவிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. மைக்கை வந்து நான் இந்தியாவிலே வச்சுட்டு வந்துட்டேன். ரியலி சாரி. எப்படியாவது அதை வந்து யாருக்கிட்டையாவது கொடுத்து விட சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு கார் பிடிச்சிருச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குதா, நம்ம வந்து நம்பி அந்த காரை வந்து எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு வந்து இப்போ என்ன வந்து மெக்கானிக்கை கூட்டு போய் நான் இந்த வண்டி நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா மெக்கானிக் 2 தடவை ஓட்டி பார்த்துட்டு ஓகே இந்த வண்டி நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இந்த ஊரில் நமக்கு மெக்கானிக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு புதுசாக நம்ம இங்கே வரோம், நமக்கு மெக்கானிக் தெரியுமான்னா மேபி நம்ம ரெஃபரன்ஸ் மூலமா யாராவது கூப்பிட்டு போவோம். ஆனால் அதை விட நமக்கு இங்கே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா, இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கே நம்மளை பற்றி தெரியும், நம்ம தெரியாமல் யாரை பற்றியுமே ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. நம்மளோட கோர் வேல்யூ, நம்ம சேனலோட கோர் வேல்யூவில் அதுவும் ஒன்று. ஸோ நம்ம பே பண்ணி தான் இது பண்ணுறோம். ஆனால் ரீசர்ச் பண்ணி ஓகே இவங்க கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்க. ப்ரெஸ்டீஜ் கார் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் ஆஃப் கம்பெனி இங்கே இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி காரையே எடுத்துகிட்டு வந்து கார் கேரில் விட்டுறணும். ஹாஃப் டேக்கு கார் வந்து இங்கே தான் இருக்கும். அது உங்களை செல்லர் கூட நீங்கள் அக்ரி பண்ணி ஹாஃப் டேக்கு உங்கள் காரை இங்கே கொண்டு வந்து நீங்கள் விடணும்னு சொல்லி அக்ரி பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக அதை ரீசர்ச் பண்ணி காரில் 55 பாயிண்ட்டை செக் பண்ணுவாங்க. இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், ஸ்டியரிங், வண்டி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகிருக்குதா. நம்ம ஊரில் சென்னையில் வெள்ளம் வர்ற மாதிரியே இங்கே கேஎல்லையும் வெள்ளம் வந்து பயங்கர ஃபேமஸ். கேஎல் மட்டும் இல்லை, சில ஏரியாஸில் எனக்கு கரெக்டாக தெரில. நம்ம ஊர் மக்கள், இங்கே மலேசியா மக்கள் இருக்கவங்க கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெந்த ஏரியாவும் வெள்ளத்துக்கு பயங்கர ஃபேமஸ்ங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இங்கே அதெல்லாம் பயங்கர ஃபேமஸ். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கார் வாங்கும்போது. அதனால் நம்ம காரை கொண்டு நம்ம இங்கே விட்டுட்டோம். ஓகே எங்கள் காரை வந்து தரவாக செக் பண்ணி எனக்கு எல்லாமே ஓகே தானே, இந்த காரை நான் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேறு எதுவும் கிடையாது. இவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்பாங்க, வண்டியை எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த செக் டயர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து நமக்கு சொல்லுவாங்க. இப்போ ஷஃபிருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் நம்மளோட காரை செக் பண்ணிட்டு இருக்காரு. மேனேஜர் கூட இப்போ நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் அதையும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷாஃபிருல் வந்து எப்படி செக் பண்ணிட்டு இருக்காருங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு ஒரு கார் பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பார்ப்பேன், கார் வந்து நல்லா ஃபேன்சியாக இருக்கா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, பெருசாக இருக்குதா, இதெல்லாம் நான் பார்ப்பேன். மோத்தி சைட்லேருந்து என்ன பார்ப்பாருன்னா டெக்னிக்காலிட்டிஸ், கம்ஃபர்ட் இருக்கா, சேஃப்டி இருக்கா, எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்கு, இந்த மாதிரி சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பசங்க பார்ப்பாங்க. பட் அதையும் தாண்டி காரில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இது வந்து ஒரு ப்ராப்பரான காரு, நீங்கள் வந்து எடுத்து ஓட்டிக்கலாம், இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கார் ஓடணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். பார்த்தீங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துல வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார் சர்ச்சிங் அந்த படலம் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்மளுக்கு பிடிச்ச கார்ஸை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம சூஸ் பண்ணுற காரை வந்து இவங்க கிட்ட நம்ம வந்து எல்லாமே ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாதான் அடுத்த வந்து ப்ராசஸ் ஆரம்பித்து நம்ம பர்ச்சேஸுக்கே போவோம். இதுலயே ஓகே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னா வேற கார் வந்து தேடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த டெக்னீஷியனும் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணவர் சொன்னாரு, நீங்க வந்து கண்ணை மூடிட்டு லெக்ஸஸ்லாம் நீங்க எடுக்கலாம், ஜாப்பனீஸ் கார்ல வந்து எந்த பிரச்சனையுமே வராது, கான்டினென்டல் கார்ஸ் போகும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்கும், சூப்பரா இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு சின்ன பசங்க ரேஸ் போடுறவங்க இதுக்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். ஃபேமிலி வெஹிக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே லெக்ஸஸ் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்குமே எங்ககிட்ட வேற வெஹிக்கிள்ஸ்லயும் ஜாப்பனீஸ் கார்ல பெருசா இஷ்யூ வந்தது கிடையாது அப்படின்னு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து நம்ம கார் இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் இன்ஸ்பெக்ஷன் எதுக்காக நம்ம பண்ணுறோன்ட்டு. ஸோ மிஸ் லிண்டா இருக்காங்க நம்ம கூட. லிண்டா இஸ் ஃப்ரம் ப்ரெஸ்டீஜ் கார் கேர். ஷீ இஸ் த சர்வீஸ் மேனேஜர், சர்வீஸ் அட்வைசர் ஃபார் ப்ரெஸ்டீஜ் கார் கேர். ஸோ லிண்டா, for the PPI, why is it so important that people should do PPI? Well, the PPI stand for pre-purchase inspection. It's important because you need to know what's the issue or the condition of the car before you buy the car. So therefore, we advise customers to do a pre-purchase inspection. We will check everything, engine, transmission, the physical things like mechanism things and all before they buy the car. Okay, so you do like a thorough check of the entire car.
Yeah, actually here we do a 55 points check, including an electronical things and also mechanism things, tire, brake pad, wear and tear and all. Okay. Yes. Like you will, And by the end of the inspection, you will give us a report. come out with the report, full report, and also we attach with the photos as well. Yes. So then customer can refer to the photos and also to the report. Okay. So what we see from outside may not be the case, right? Like a car can look very brand new from outside, but it may not be brand new on the inside. So That's you will correct. find out if the car has been on a crash before. Yes, it's we also flooded can before. find out. Yes, we also can find out. We check on the exterior and also interior body, whereby we can know the car has been accident or flood before lah. So we will key in also in the report as well. Okay. So you are a TUV certified company also. So you have a standard process. to Correct. follow. Yes. So you do like a thorough check. Okay. Yes. Why people should choose Prestige? Why do you think you guys are different? Because we provide a 5-star service for our customers. Okay, thank you. All right. Thank you so much. Thank you. பேட்டரி டெஸ்ட் பண்ணுறதா? ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கார் வந்து இந்த நம்பர்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். நம்பர், கலர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி வந்து கார் வரும். ஸோ இது வந்து ட்ரெய்லர் தான். ஏமோ இது வந்து ட்ரெய்லர். ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து அதோட டெக்னிக்காலிட்டிஸ் செக் பண்ணுறோம். இன்னும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். மெயினாக ஒயிட் கலர் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து மாற்ற போகிறோம். மூர்த்திக்கு வந்து ஒயிட் பிடிக்கும். எனக்கு வந்து ஒயிட் வந்துங்க, ஒயிட் வந்து ஆக்சுவலாக எதுக்காகனா ரீசேல் பண்ணணும்னு நினச்சோம்னா ஈஸியாக ஒயிட் வந்து போயிடும். இன்னொன்று நைட்டில் ட்ரைவ் பண்ணுறப்போ ஒயிட் வந்து எங்கே இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பெருசாக ஒயிட்டில் வந்து அபிப்பிராயம் இல்லை, ஃபார் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். அதெல்லாம் சொன்னோம்னா அது ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக போயிடும். அதனால எனக்கு ஒயிட்டில் பெருசாக அபிப்பிராயம் இல்லை. ஸோ கலர் எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? அது என்ன கலர் அது எல்லாமே வந்து சூப்பராக வரப்போகுது, பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க எல்லாமே ஆடி, பென்ஸ், போர்ஷே. இது வந்து ஒரு போர்ஷே. இங்க பாருங்க ஃபெராரி கூட எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பிரஸ்டீஜ் கிட்ட வருவாங்க. இந்த பிரஸ்டீஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட். சர்வீஸ்க்கும் வரும், இன்ஸ்பெக்ஷனுக்கும் வரும். இல்லை எல்லாமே பாருங்க பென்ஸ், இது எல்லாமே பென்ஸு, BMW, மினி கூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு. அவங்க மட்டும் உட்கார்ந்துட்டு போக வேண்டியது. ஆமா, மினி கூப்பர் எனக்கு ரொம்ப சின்னதுங்க. நம்ம ஃபேமிலியா போறதுக்கு சரி வராது. மேபி செகண்ட் கார் அந்த மாதிரி இதுக்கு வேணா வாங்கி தெரியா ஸோ இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி செகண்ட் காராக இருக்கிறதுக்கு தான் மினி கூப்பர் கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் அது. மற்றபடி எல்லாமே பாருங்கள், ஆல்ஃபார்ட்லேருந்து வெல்ஃபயர் எல்லாமே, ஆல்ஃபார்ட், வெல்ஃபயர் எல்லாமே வந்து இங்கே வந்திருக்குது. ஸோ இந்த ப்ரெஸ்டீஜ் வந்து பெரிய பிராண்ட். நீங்கள் யாராவது வந்து சர்வீஸ் கூடணும், உங்கள் காரில் ஏதாவது இஷ்யூ டெஸ்டிங் பண்ணும் அப்படின்னா கூட இந்த ப்ரெஸ்டீஜ் வரலாம். இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, நாங்கள் காசு கொடுத்து பண்ணுற ஒரு விஷயம். நாங்கள் பண்ண ரிசர்ச்சில் நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு உங்களுக்கு சொல்கிறோம். ஆமாம். Welcome back to our channel. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கடையில் முடிச்சிட்டோம். PPI வந்து முடிச்சிட்டோம். நமக்கு ரிப்போர்ட் வந்து டீடைல்டு ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏமா டீடைல் ரிப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கொடுத்துருவாங்க. இந்த மீன் வயல் வந்து 2 பசங்களுக்கும் பசி பயங்கரமாக. And we have already got our car. No need Lexus. We already got our car. ரொம்ப பசி வந்துச்சு. ஆனாலும் கேண்டி கிரஷ் வந்து
You're going to eat the candy. பைத்தியமா இருக்காங்க. You're going to eat the candy, right? ஸோ இங்கேருந்து மை டவுன் ஷாப்பிங் மால்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. அந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்குறோம். ரிப்போர்ட் வந்தோன்னா பேஸ்ட் ஆன் இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் பொறுத்தளவில் காரில் மேஜராக எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. பேட்ரி வந்து இட்ஸ் அ வேர் அண்ட் டயர். ஒரிஜினல் பேட்ரி அப்படியே இருந்திருக்கு. அந்த ஒரிஜினல் பேட்டரியை லெக்ஸஸ்லேயே கொடுத்து நீங்கள் ஒரு அது மட்டும் சேஞ்ச் பண்ணி புதுசு பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி ஓவரலாக சொல்லியிருக்காங்க. பட் டீட்டெயில்டு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து நமக்கு பாஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிருக்கோம். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட் நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அந்த டீலர்கிட்ட we can discuss and decide on a few things. அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே, சரி இப்போ நம்ம மை டவுன் ஷாப்பிங் மால் போகலாம். சும்மா இருறான் கொஞ்ச நேரம் சும்மா அப்படிதான் இருக்கு எனக்கு. எதுலலாம் பிரச்சனை ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இன்னைக்கு. Yeah, right. But pants? We are the bros. Yeah, but pants, no bro. The pants are not bros. But are we the real bros? Or Yeah. not? Yeah. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் அந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறதோட அந்த வீடியோ வந்து கட் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா இங்கே இன்றைக்கி வந்து காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த ஒர்க் ஷாப்லேருந்து கிளம்பி சாப்பிட போனோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷனோட ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கார் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஓகேவாக இருக்குது, நீங்கள் வந்து தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பேட்டரி மட்டும் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி டயர்ஸ் அண்ட் உள்ள எதுவுமே டேமேஜ் இல்லை, ஃப்ளட் அஃபெக்ஷன் ஆர் ஆக்சிடென்ட் அஃபெக்ஷன் எதுவுமே இல்லை சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை அப்படியே டொயோட்டாக்கு அனுப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம எடுக்கிறது வந்து டைரெக்டாக டொயோட்டா டீலர் கிட்ட இருந்தே எடுக்கிறதுனால அவங்க கிட்ட அனுப்பிச்சிட்டோம். அதை வந்து அவங்களே வந்து ரெக்டிஃபை பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி மலேசியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற நம்பர் வந்து நீங்கள் மணி பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து 7ஆம் நம்பர் ஃபேமிலியாச்சே, அதனால எங்களுக்கு வந்து 7 நம்பர் வர மாதிரி காம்பினேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர்லாம் போட்டால் 7 நம்பர் வரும் அப்படிங்கிறது வந்து நீங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. அதை வந்து நாங்கள் ஆர்டிஓவில் வந்து நாங்கள் இங்கே ஆர்டிஓ அப்படிங்கிறது வந்து ஜேபிஜே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் போட்டு நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமாக நமக்குன்னு இங்கே கார் வாங்க போகிறோம். நம்மளுக்கு வந்து ஊரில் வந்து நமக்குன்னு கார் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஊரை விட்டு நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் 10 years நாங்கள் வெளியில் இருக்கிறோம். ஸோ இந்த 10th இயரில் நம்ம ஃபேமிலிக்காக நம்மளுக்குன்னு வாங்குற ஒரு கார் இது. அதில் நம்பர் 7 இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால இன்னைக்கு வந்து உங்கள் பிளெஸ்ஸிங்ஸோட, கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸோட, 2 வீட்டோட பிளெஸ்ஸிங்ஸோட நாங்கள் போய் இன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ், ஜேபிஜே ஆஃபீஸ்க்கு தான் நம்ம வந்து கிளம்புறோம். போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன நம்பர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பார்த்துருவோம். ஓகே. அண்ட் கார் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒயிட் கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணி என்ன கலர் வருது பயங்கரமாக அதெல்லாம் ரெடியாகி வர்றப்போ நம்ம கார் டெலிவரி வீடியோ போடுவோம். ஓகே, இதாங்க அந்த ஜேபிஜே அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலௌடு கிடையாது. பட் உள்ளே போய் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்பர் சேஞ்சையும் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, நம்ம கார்ல இருக்கோம், நமக்கான கார்ல இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சுங்க ஜேபிஜேல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு மலேசியால ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் டீல் பண்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க வந்து ரூடா இருப்பாங்களோ, நம்மளுக்கு எதுவும் புரியாதோ. ஆக்சுவலா எங்க டொயோட்டா டீலரும் கூட வந்திருந்தாரு. அவர் தான் எல்லா ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலுமே நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கு, இதை மாத்திட்டு வரணும்னாலும் அவங்க வந்து சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, அதுக்குள்ள ஒரு கால் வந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல, இது மாத்தணும் அப்படின்னு சொன்னா கூட ரொம்ப ஆக்சுவலா அது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரியே இல்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிரிச்சுட்டு அப்படிதான் வந்து விளையாடிட்டு, சில பேர் பாட்டெல்லாம் பாடிட்டு
கேட்டான், அதுக்கே கேட்டான் என்ன சிங் பாடெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டான். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு, ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. அண்ட் நாங்கள் கேட்ட மாதிரியே எங்களுக்கு 7 நம்பர் வர மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். So our number is 322. 3 plus 2 5. 2 plus 0 is 2. So 3 plus 2 plus 2 7. 7. ஸோ நாங்கள் கேட்ட மாதிரியே 7 நம்பரும் வந்து எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக டெலிவரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம டெலிவரி கையில் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கொஞ்ச நேரம் இன்னைக்கு 1 நாள் 2 நாள் வந்து நல்லா டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோங்க. இது நெக்ஸ்ட் டே. நாங்க ஃபர்ஸ்ட் டைமா லெக்ஸஸோட ஒரு ஷோரூம்க்கு வந்திருந்தோம். பயங்கரமா இருந்துச்சு. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு லக்ஸரி கார் ஷோரூம்க்கு வந்து வந்திருக்கிறோம். ஏமா லக்ஸரி ஷோரூம் ஷோரூமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பங்கு லான்ச்லாம் வச்சுருக்குறாங்க. பங்கு ஃபஸ்ட்டு போய் எங்கள் மீலை என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்குள்ளே நாங்கள் என்ன சர்வீஸ்ன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் வந்து இதே லெக்ஸஸில் தான் கம்ப்ளீட்டாக ஓனர்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம். ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொன்ன மாதிரி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட்டாக இது லெக்ஸஸோட ரெக்கார்ட்ஸில் இருக்கிறதுனால ஸோ we are transferring the ownership to us. ஸோ இப்போ நாங்கள் வந்து காஃபி சொல்லியிருக்கிறோம், கேப்பச்சினோ சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ காஃபி குடிச்சிட்டு நம்ம ஆக்சுவலாக ஓனர்ஷிப் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோங்க. இனிமேல் எதனாலும் நமக்கு ரீச் அவுட் பண்ணும் இல்லையா? ஆமாம், ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்குது எதனாலும் நம்மக்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்க்கு வந்திருக்கோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு ஓனர்ஷிப்பை மாற்றிட்டு கிளம்பலாம். ஸோ நீங்களும் கார்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸை பார்த்து வாங்கியிருப்பீங்க. நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் எந்த பிராண்டில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் நீங்களும் உங்களோட நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a வெரி குட் ப்ராக்டிஸ். அண்ட் தென் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு லக்ஸரி ஷோரூம்குள்ளே வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். அந்த லக்ஸரி கார் எடுத்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்தாங்க. சரி, இன்னொரு நாள் வந்து அது ஒரு டூர் மாதிரி எடுக்கலான்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இந்தியாவிலேருந்து வெளியில் தள்ளி இருக்கிறது ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. 10 இயர்ஸில் நம்ம ஃபேமிலிக்கு நமக்கான ஒரு கார் வந்து வாங்கினது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் லெக்ஸஸ்லேருந்து வாங்கினது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி இந்த பாயிண்ட் வரும்போது நான் யோசித்தேன், இவ்வளோ நாள் நம்ம டாக்ஸிலையும் ட்ரெயின்லேயும் நடந்து தான் போயிருந்துருக்கோம். இப்போ அதே ரோட்டில் நம்ம காரில் நம்ம வீட்டுக்கு போகிறோங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் தான். நிறையா பேர் நம்ம கார் வீடியோவில் சஜஸ்ட் பண்ணியிருந்ததும் லெக்ஸஸ் எடுக்க சொல்லி தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மற்றபடி எல்லாத்துக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லெக்ஸஸ் NX 300 ப்ரைஸ் வந்து நீங்களே பார்த்துக்கலாம் ஆன்லைனில். 2020 மாடலோடது எவ்வளோ அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். பட் நாங்கள் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் வந்து இதை நினைக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி நல்லா கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு கார் டெலிவரி வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.